பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7ஆம் நாள் இன்னைக்கு திங்கட்கிழமை. பூஜை கண்டினியூஸாக பண்ணவே முடியல, நிறைய ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் நியூ இயர் அப்படிங்கிறனால காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையில் பழைய பூக்களாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா சாமிக்கும் புது பூக்கெல்லாம் மாற்றி எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் திரியெல்லாம் போட்டு நல்லபடியாக விளக்கெல்லாம் ஏற்றி சந்தோஷமாக நியூ இயரை ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக சந்தோஷமான வருஷமாகவும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாமே போயிட்டு அதை தாங்கிறதுக்கான சக்தியும் கொடுத்து எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் இன்றைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மதியானம் போல் தான் சாமிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சமைச்சு சாமி கும்பிடணும், வாழை இலையெல்லாம் போட்டு. அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு மதியானம் பிரசாதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங் பூஜையை மட்டும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லபடியாக பூஜை பண்ணது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவன். நெக்ஸ்ட்டு இன்னும் லாங் வீடியோலாம் நிறைய இருக்குது, எதுவுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே இல்லை. கண்டினியூஸாக போடணும் தான் பார்க்குறேன். ஆனால் ஏதாவது ஸ்கூல்லேருந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு பிடிஎம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தனால எந்த ஒரு வேலையும் முழுசாக முடிக்க முடியல. சீக்கிரமாகவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக பழையபடி ரொட்டீனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையில் எந்த ஒரு தரங்களும் இல்லாமல் நல்லபடியாக விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இன்றைக்கும் பூஜையை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோவை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணால் தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7ஆம் நாள் இன்னைக்கு திங்கட்கிழமை. பூஜை கண்டினியூஸாக பண்ணவே முடியல, நிறைய ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் நியூ இயர் அப்படிங்கிறனால காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையில் பழைய பூக்களாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா சாமிக்கும் புது பூக்கெல்லாம் மாற்றி எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் திரியெல்லாம் போட்டு நல்லபடியாக விளக்கெல்லாம் ஏற்றி சந்தோஷமாக நியூ இயரை ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக சந்தோஷமான வருஷமாகவும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாமே போயிட்டு அதை தாங்கிறதுக்கான சக்தியும் கொடுத்து எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் இன்றைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மதியானம் போல் தான் சாமிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சமைச்சு சாமி கும்பிடணும், வாழை இலையெல்லாம் போட்டு. அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு மதியானம் பிரசாதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங் பூஜையை மட்டும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லபடியாக பூஜை பண்ணது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவன். நெக்ஸ்ட்டு இன்னும் லாங் வீடியோலாம் நிறைய இருக்குது, எதுவுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே இல்லை. கண்டினியூஸாக போடணும் தான் பார்க்குறேன். ஆனால் ஏதாவது ஸ்கூல்லேருந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு பிடிஎம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தனால எந்த ஒரு வேலையும் முழுசாக